வெல்கம் டு கிராமத்து குக்கர். நான் உங்க மயில் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் தட்டைப்பயிர் குழம்பு, முளைக்கட்டின தட்டைப்பயிர் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சவுடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். நான் பாருங்கள் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கூடவே வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கி வரட்டும். நான் பாருங்கள் 4 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நெட்டாக அறுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கங்க, இல்லைன்னா தட்டி கூட சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணங்கிட்டு எண்ணெயிலே பூண்டெல்லாம் வணங்கி வரணும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். கூடவே இதை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கூலாக அரைச்சி ஊற்றிக்கங்க, அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. இப்போ பாருங்கள் தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சளை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் தக்காளியோட. இப்போ பாருங்கள் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கோங்க. இதில் நான் வேறு எந்த தூளையும் போட போகிறதில்ல. உங்களுக்கு காரம் மட்டும் தேவைன்னா இன்னும் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த பொடியோடு சேர்த்து எல்லாம் நல்லா வணங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முளைக்கட்டின தட்டைப்பயிறு இதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இதை இதோட சேர்த்திக்கலாம். தட்டைப்பயிர் இந்த மாதிரி முளைக்கட்டி போடும்போது நம்மளுக்கு தேவையான சத்து 2 மடங்கு கிடைக்கும். தட்டைப்பயிர் மட்டும் இல்லை, எல்லா பயிரையுமே நம்ம அப்படியே போடுறத விட இந்த மாதிரி முளைக்கட்டி எடுத்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல சத்து நிறையாவே கிடைக்கும். இதில் இப்போ தட்டைப்பயிரையும் சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்கள் நான் கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு இதோட சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்க குழம்பு வைக்கும்போது மட்டும் கட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சிங்கன்னா கலர் மாறி போயிடும். இல்லைன்னா தண்ணியில் போட்டு வைங்க அறுத்துட்டு. 2 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சின்ன நாட்டு முருங்கைக்காய், சின்னதாக. நீங்கள் வளர்த்தி முருங்கைக்காய் வச்சுருந்தீங்கன்னா 1 போட்டிங்கன்னா போதும். கூடவே அதையும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இந்த குழம்புல நம்ம கத்திரிக்காய் இதோட வாழைக்காய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு வாழைக்காய் இன்றைக்கி கிடைக்கல, அதனால் நான் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு கத்திரிக்காய், கொஞ்சமாக வாழைக்காய் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி அறுத்து துண்டு துண்டாக அது ஒரு 5-6 துண்டு போட்டு செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம போட்டிருக்கிற காயெல்லாம் வெந்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கணக்காகவே தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா நம்ம மறுபடியும் இதில் கொஞ்சமாக புளி சேர்க்கணும். காயை ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்திக்கலாம். இது தட்டைப்பயிறு ஊற வச்சு முளை கட்டினதுனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரே ஆவியில். நீங்கள் முழுசாக போடுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கோங்க, அல்லது தட்டைப்பயிறு தனியாக வேக வச்சு கூட எடுத்து இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. போதும். இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளியில் உப்பு போட்டிருக்கிறோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க, பத்தலைன்னா பார்த்துட்டு. பாருங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த காய் ஒரு 1/2 வேக்காடு வேகிற வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். அடி பிடிச்சிக்க போது அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா 1/2 வேக்காடு வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கிளறிக்கங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். காய் வேகலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா 1/2 வேக்காடு வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இன்னும் புளி தண்ணியோடு சேர்ந்து வேகும்போது இன்னும் நல்லா வெந்துடும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம். இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி நல்லா வந்துருச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. காயும் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துக்குச்சு.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். நான் உடச்சி வச்சுருக்கிறேன், சின்னதாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. வெல்லம் போட்டு ஒரே நிமிஷத்தில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அதுக்கு மேலே அதிகமாக வேக விடாதீங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். அதை விட களி கம்மஞ்சோத்துக்கு இந்த குழம்பு அவ்வளோ டாப்பாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.